அவங்க அடையாளத்துக்கு செடியை உடச்சி போட்டு போவாங்க. அப்போ போவோம், ஓ நம்ம செட்டு இதில் போயிருக்குன்னு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதே டெக்னிக் நாங்களும் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் முன்னால் போயிட்டா உடச்சி போட்டால் பின்னால் வரவங்க நாங்கள் இங்கே போகிறோம் இந்த தடத்தில். நான் ஃபாரஸ்டாக இருக்கும்போது பவானி சாரில் இருக்கும்போது ரவுண்ட் பண்ணியிருக்கேன் 2-3 தடவை. பிடிக்க முடியல. காரணம் இதுதான். அது காட்டில் இருக்க மூலிகை செடிக்கு சாப்பிடுது, மூலிகை தண்ணி குடிக்குது. அதனால அந்த கறி சாப்பிட்டா மனுஷனுக்கு உடம்புக்கு ஸ்ட்ரென்த் வரும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதை வச்சு தான் வேட்டைக்காரங்க கூட்டம் வேறு. அவங்க போலீஸ்னால கண்டு அப்புறம் பாதியில் வந்து மயக்கப்பட்டு கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை கண்ணை கட்டி அதுக்கு ட்ரெயின் எல்லாம் கொண்டு ஏற்றி திரும்ப கட்டி கொண்டு விட்டோம். நான்லாம் டிபார்ட்மெண்ட்டில் தொடர்ச்சியாக 3 நேரம் நான் சாப்பிட்டதே கிடையாது. சில நேரம் ஒரு நேரம் கிடைக்கும், சில நாள் காலையிலேருந்து பட்னியாக இருப்போம். காட்டில் நிறைய தண்ணி குடிச்சிருவோம். அதே மெதுவாக அதுவும் எங்களுக்கு அதே பழக்கப்பட்டு போச்சு. இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் யானை வந்து விநாயகருக்கு சமமாக நம்ம மதிக்கிறோம். அதுதானே உண்மை. விநாயகருக்கு அப்போ வந்து யானை பக்தி இருக்கிறவன் யானையை சுடுவியா, நீ கடவுள் பக்தி இருக்கிறவன் ஒரு உயிரை கொல்லுறதோ மனுஷனை கொல்லுறதோ யானையை கொல்லுறதோ நிச்சயம் நீ கொன்று அதனால சம்பாதிக்கிறான்னு நிச்சயமா கடவுள் பக்தி கிடையாது. என்னால் வீரப்பனுடைய கோம்பிங் ஆப்ரேஷன் அப்படிங்கிறதே வந்து பன்னாரி அம்மனை தாண்டி வந்து கிடையாது. சத்தியமங்கலம் ஏரியா அந்த சுற்று வட்டாரத்திலெல்லாம் பன்னாரி அம்மனை தான் எந்த நல்லது செய்தாலும் பன்னாரி அம்மன் மேலே அவ்வளோ ஒரு கடவுள் சக்தி வாய்ந்த கடவுளாக நம்புகிறாங்க. ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் வந்து ஒரு கொலைகாரனுக்கோ யானை வேட்டைக்காரனுக்கு நிச்சயம் அருள் புரியவே மாட்டாங்க. யானை கொலை பண்ணது இதெல்லாம் மிகப்பெரிய தவறு தான், இல்லைன்னு நான் இங்க மறுக்கல. ஆனா அவங்களோட சமூகம் வேட்டைங்கிறதுனால அவங்களுக்கு அந்த மிருகத்தை என்னன்னு பாகுபாடு பிரிச்சு அதை பண்ண தெரியாத ஒரு அறிவு இல்லாதத ஒரு விஷயமாகவோ எனக்கு இவ்வளவு கொண்டு வந்து கொடு, எனக்கு இது தேவை அப்படின்னு எங்கெங்க இருந்து என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்ததோ அதனால இவ்வளவு பெரிய ஒரு முரட்டுத்தனமான ஒரு விஷயத்துக்கு அவர் மூவ் ஆயிருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லலாமா? நிச்சயமாங்க. ஒன்று சார், நான் சொல்லப்போனால் பழைய காலத்திலலாம் கேம் லைசன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது மான் வேட்டையாடலாம். அதாவது மான் வேட்டையாடினா ஃபீமேலை வேட்டையாடக்கூடாது, மேல் தான் வேட்டையாடணும். மேல் வந்து பெரிய கொம்பாக இருக்கணும். அந்த மாதிரி மேலே வேட்டையாடலான்னு ஒரு கேம் லைசன்ஸ் கொடுத்துருந்தாங்க. மக்கள்கிட்ட ஒரு மூடத்தனமான ஒரு நம்பிக்கை. மான் வந்து காட்டில் மேயுது, அது காட்டில் இருக்க மூலிகை செடிக்கு சாப்பிடுது, மூலிகை தண்ணி குடிக்குது. அதனால அந்த கறி சாப்பிட்டா மனுஷனுக்கு உடம்புக்கு ஸ்ட்ரென்த் வரும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதை வச்சு தான் வேட்டைக்காரங்க உருவாகி அந்த வேட்டையாடினா அந்த மான் கறி கொண்டு போய் கொடுத்தா மக்கள்கிட்ட நிறைய வேலை கிடைக்கும், நம்மளும் நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா குடும்பத்தை காப்பாற்றலாம்னா ஒரு இது இருந்தது. யானை அதுக்குள்ள மக்கள்கிட்ட இன்னொரு மூடாதானே யானை கொம்பு வீட்டில் வச்சா நல்லது, ஆர்னமெண்ட்ல மாதிரி பெரிய பங்களாவில் வைக்கிறது நல்லது, எவ்வளோ விலை கொடுத்து வேணா நான் வாங்கலான்ற எண்ணம் வந்தோடனே இந்த வேட்டை கும்பல் வந்து யானை அடித்தா அந்த தந்தை போய் கொடுத்தா நமக்கு லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கலாம், அதை வச்சு நம்ம சந்தோஷமாக நல்லா குடும்பத்தை காப்பாற்றலான்னு ஒரு இது வந்து தான் இந்த மாதிரி இந்த மான் வேட்டையாடிட்டு இருந்த கும்பல் தான் யானையெல்லாம் வேட்டையாட ஆரம்பித்தாங்க. இதுக்கு காரணமே பெரிய பெரிய பணக்காரங்க பெரிய பங்களாவில் அந்த யானை கொம்பு வைக்கணும், ஷோ பண்ணணும், இந்த மரத்தையே எடுத்துலாம் வெட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆர்னமெண்டல் இருக்குது, மரத்தை நல்லா ஸ்கார்விங் பண்ணி இதெல்லாம் பண்ணி வீட்டில் கதுவாவோ ஜன்னலாவோ மட்டும் நல்லா இருக்கும், வீடு அழகாக இருக்கும், பெரிய பங்களா இருக்கும்னு அது மாதிரி தான் இந்த மரமும் வெட்டுறவும் போல உருவாச்சின்னு நினைக்கிறேன். ஊருக்குள்ள நுழையிற புலி வந்து ஒரு மக்களை வேட்டையாடும் போது அந்த புலியை வந்து தாராளமாக கொல்லலாம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்து வேட்டையை இது பண்ணவர் தான் ஜிம் கார்பெட். ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு புலி தலையை மாட்டி வைக்கிறது, யானை தந்தத்தை வீட்டில் வந்து ஒரு கம்பீரத்துக்காக வைக்கிறது, ஒரு அழகுக்காக அப்படின்லாம் பண்ணுறவங்களுக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஏன்னா வீரப்பனை எவ்வளோ தப்புன்னு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் வேட்டையாடின பொருளை வாங்கி அதை அழகு பண்ணி அதை வந்து வெளிநாடுகளுக்கு போய் அதை வாங்கினவங்களும் தப்பு தானே. அதை பற்றி நம்ம ஒரு இது பேச மாட்டேங்கிறோம். அதாவது ஜிம் கார்பெட்டை பற்றி நான் புக்கில் படிச்சிருக்கேங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஜிம் கார்பெட் ஃபாரஸ்ட் ஓரத்தில் குடியிருக்கவங்க புலிகிட்ட இருந்து காப்பாற்றுறன்ற நோக்கத்தில் தான் ஊருக்குள்ள வர புலியை மட்டும்தான் ஷூட் பண்ணார். அவர் புலி வேட்டையில் எக்ஸ்பர்ட்டுன்றது இல்லை, மக்களை காப்பாற்றுறது. அதை வச்சு பிற்காலத்தில் என்னாச்சு, பெரிய ஜமீன்தாருங்க பெரிய பங்களாவாசிங்க பெரிய பணக்காரங்கள்லாம் புலி தோல் தலையோட கொண்டு வந்து வீட்டில் மாட்டி ஷோ பண்ணுறது, அது ஒரு அவங்களுக்கு பெரிய பெரிய கௌரவமாக நினச்சி இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சு தான் இந்த புலி வேட்டை யானை கொம்பை வைக்கிறது இதெல்லாம் வந்ததுக்கு காரணமே இந்த ரீசன் தான். இதை வச்சுட்டு
அவங்க எவ்வளோ பணம் வேணும்னு கொடுப்பாங்க. இப்போ வேட்டையாடுறவங்க என்ன செய்வாங்க, ஒரு குஷி வந்துருது. குஷி வந்து நமக்கு இவ்வளோ பணம் வருது, இவ்வளோ சம்பாதிக்கலாம், நல்லா சாப்பிடலாம், நல்லா குடும்பத்தை காப்பாற்றலான்ற ஈஸியா வருது. ஈஸியாக வந்து தான் இந்த வேட்டையெல்லாம் அவங்க ஆரம்பிச்சது. அதான் ரீசனே, இதுதான் ரீசன். அதே மாதிரி இந்த செம்மரம் மரம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கூட நடந்துகிட்டு இருக்கு. நடந்திருக்கு. செம்மரம் வந்து அது செஞ்சந்தனம்ன்றாங்க. ஜப்பான்ல பெரிய பங்களால எல்லாம் கார்விங் பண்ணுவாங்களாம். இந்த செம்மரம் கார்விங்க்கு நல்ல மரமா, அது எக்ஸ்போர்ட் பண்ணி அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு நல்ல ஆடம்பரமா இருக்கலாம்னு ஆரம்பிச்சது தான் இந்த இப்ப செம்மர கடத்தல் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆந்திரால நிறைய நடந்துட்டு இருக்கு இன்னைக்கும். நான் எனக்கு தெரிஞ்சு மேட்டுப்பாளையத்துல எல்லாம் ஒரு இடத்துல எல்லாம் செம்மரம் இருந்துச்சு, இப்ப எல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போ ஆந்திரால தான் இருக்குன்றாங்க. செம்மரம் வந்து கார்விங் தான், அதுல பெரிய மூலிகை எல்லாம் இல்ல, டிசைனா பண்ணலாம் பண்றது, அதுக்கு தான் அது யூஸ் பண்றாங்க. 30 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு காட்டிலேயே ஒரு ராஜாங்க செலுத்திருக்காருன்னா அவ்வளவு நாள் ஆயிருக்குமா? அப்பயும் ஒரு துப்பாக்கிகள்லாம் நீங்க வச்சு இருந்திருக்கீங்க. பழைய காலத்துலங்க வீரப்பனும் சரி, டிபார்ட்மெண்ட்டும் சரி, வீரப்பங்கிட்ட மசூல் லோட் சாதாரண நாட்டு துப்பாக்கி தான் வச்சிருப்பான். எங்க கிட்ட என்ன இருக்கும், வெறும் 410 மஸ்கட் தான் இருக்கும். அது சும்மா ஒரு 10 அடி 50 அடிக்கு தான் போகும் அந்த ரவுண்டு. நாங்க காட்டுல போனா இந்த காலத்து நவீன இது மாதிரி ஒயர்லெஸ், உடனே டெலிஃபோனு, இந்த செல்போனு, இந்த மாதிரி வசதியெல்லாம் இல்லை. நாங்க காட்டுல போய் ஒரு அக்குஸ்ட அவங்க கேங் நிறைய இருப்பாங்க, நாங்க 4 பேர் 5 பேர் இருப்போம். எங்க கிட்ட 410 மஸ்கட்டுன்னு ஒண்ணு இருக்கும். அது ஒன்னுத்துக்கும் பவர் இல்லாத துப்பாக்கி. அதை எடுத்துட்டு போவோம். ரவுண்ட் பண்ணாலும் நாங்கள் 5 பேர் 6 பேர் இருப்போம், அவங்க 10 பேர் 15 பேர் இருப்பாங்க. உடனே மற்றவங்களெல்லாம் நாங்கள் கூப்பிடணும் ஸ்பாட்டுக்குன்னா, அப்போ எங்ககிட்ட இந்த ஒயர்லெஸ் வசதியோ செல்ஃபோன் மூலம் கூப்பிட்ற வசதி எதுவும் இல்லாத ஒரு ரீசன்னால அந்த நேரத்தில் அந்த வீரப்பணம் பிடிக்க முடியாததுக்கும் இது ஒரு ரீசன். நானும் நிறைய தடவை ரவுண்ட் பண்ணியிருக்கவங்க தப்பிச்சுட்டு போயிருக்கான். நான் ஃபாரஸ்டாக இருக்கும்போது பவானி சாரில் இருக்கும்போது ரவுண்ட் பண்ணியிருக்கேன் 2-3 தடவை. பிடிக்க முடியல. காரணம் இதுதான், எங்கிட்ட சரியான வெப்பன் கிடையாது, சரியான ட்ரைனிங் கிடையாது. நான் வந்து துப்பாக்கியில் இன்ட்ரெஸ்ட் எடுத்தேன். நானே சுயமாக நானே செல்ஃப் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நானே கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய கற்றுக்கிட்டது உசேன் சார்னால தான். உசேன்னால அவரு நிறைய கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு துப்பாக்கியில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதாவது இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆஃபீஸராக இருக்கட்டும் ஃபீல்டில் சுற்றுறது குறைவு. அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இதுதான், ஆஃபீஸில் உட்காந்து ஆர்டர் போடுவாங்க, கீழே இருக்கிறவங்க தான் போகணும். ஏதோ ஒரு படம் கூட பார்த்தேன், அதில் அந்த கார்டு வாட்சர் தான் பிடிப்பான், ஆனால் ரேஞ்சர் போய் பேட்டி கொடுப்பாரு, அவர் தான் பிடிச்சாரு. மற்ற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்பிலேருந்து ஐஜி வரைக்கும் காட்டில் வருவாங்க. எங்களோட ஒரு வாரம் எங்களோட காட்டில் வந்து படுப்பாங்க, பாறையில் படுத்து தூங்குவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஃபாரஸ்ட்டில் வந்து ரேர், அது ரொம்ப ரேர். ரேஞ்சருங்களே காட்டில் ஜீப்பை விட்டு இறங்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். நான்லாம் முதுமலையில் இருக்கும்போது ஜீப்பில் இறங்கிட்டு 2 நாள் பொறுத்து நான் கூப்பிட்றேன் ஒயர்லெஸில், அந்த இடத்துல வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கணும். எப்படி சார் எங்கேயும் தாளவாடியிலலாம் ஒர்க் பண்ணும்போது ஜீப்பில் ஒரு இடத்துல இறங்கிடுவேன். நான் சொல்லிடுவேன், நீ அப்படியே பவானி சார் வந்து தெங்குமரோட வந்து என்னை பிக்கப் பண்ணுவேன். தாளவாடியிலேருந்து தெங்குமரகாடுக்கு நடந்தே போவீங்களா? அவ்வளோ தூரம் நடந்தே நாங்கள் போவோங்க. ஜீப்பை இறங்கிட்டு நீ அப்படியே பவானி சார் வந்து தெங்குமரோட வந்துடுன்னு சொன்னேன். சில நாள் 2 நாள் தங்குற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணால் நாங்கள் பேரிச்சம்பழம், பிஸ்கட்ஸு அது இதெல்லாம் வச்சிருவோம். தண்ணி வந்து காட்டிலே தண்ணி கிடைக்கும், இல்லைன்னா விளாம்பழம் அது இது ஏதாவது கிடைச்சிடும், போயிடுவோங்க. அப்படியே பசியும் தாங்கிக்கிற சக்தி எனக்கெல்லாம். நான்லாம் டிபார்ட்மெண்ட்டில் தொடர்ச்சியாக 3 நேரம் நான் சாப்பிட்டதே கிடையாது. சில நேரம் ஒரு நேரம் கிடைக்கும், சில நாள் காலையிலேருந்து பட்னியாக இருப்போம். காட்டில் நிறைய தண்ணி குடிச்சிருவோம். அப்படியே மெதுவாக அதுவும் எங்களுக்கு அதே பழக்கப்பட்டு போச்சு. அதனால் அது ஒரு ரீசன். 2 நாள் தங்கணும்னு பிளான் பண்ணால் கையில் ஏதாவது பேரிச்சம்பழம், அது பிஸ்கட்ஸு, அது கேக்கு, அது இது ஏதாவது வச்சுருப்போம், சாப்பிட்டுட்டு சமாளிச்சுட்டு வந்துடுவோம். காட்டிலலாம் போனால் சில நாளெல்லாம் நைட்டெல்லாம் காட்டிலே உட்காந்துட்டு காட்டில் பாறை, உயரமான பாறை, அந்த மாதிரி இதெல்லாம் படுத்துட்டு அப்புறம் இடையில அனிமல்ஸ் வந்தால் எங்களுக்கு தெரியும். கூட இருக்கிறவங்க நிறைய லோக்கல் பீப்புள் கூட்டிகிட்டு போவோம், 1-2 பேர் நல்லா பழக்கப்பட்ட கார்டு வாட்சர்ஸ் கூப்பிட்டு போவோம். அவங்களுக்கு எப்படி என்ன வழி எப்படின்னு அவங்க வந்து எங்களை கைடு பண்ணுவாங்க. இப்போ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு நேரம் சாப்பாடு இல்லைன்னு நான் டயர்டாக மாட்டேன். உங்கள் வயசு என்ன சார்? வயசு சொல்லுங்களேன். 75 வயசு ஆச்சுங்க. 75 வயசு சின்ன வரைக்கும் அப்படியே கடவுள் வந்து எனக்கு காரணம் என்ன, அப்படியே உடம்ப பழக்கப்படுத்திக்கிட்டேன். இப்போ நீங்க வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சரா இருந்து ரிட்டையர் ஆயிருக்கீங்க. முதல்ல என்ன அதனுடைய கேடர்? ஏன்னா ஃபாரஸ்டர்ன்றாங்க, வாட்சர்ன்றாங்க, ரேஞ்சர் அப்படிங்கிறாங்க. இதுல ஹையரார்கி என்ன? நீங்க என்னெல்லாம் பார்க்கணும், அதை என்னெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு போய் நீங்க எங்கே ரிப்போர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அது எப்படி ஆக்ஷனா மாறும், ஸோ எல்லாமே விரிவா சொல்லுங்களேன். அதாவதுங்க, ஒரு ஃபாரஸ்ட் டிவிஷன்னா ஒரு டிவிஷன் வந்து கோயம்புத்தூர் ஃபாரஸ்ட் டிவிஷன்,
அதுக்கு ஹெட் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். அதான் அந்த டிஸ்ட்ரிக்ட் டிவிஷனில் வந்து ஒரு 4-5 டிவிஷன்ஸ் வந்து ஒரு சர்க்கிள்னு இருக்கும். கன்சல்டன்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்னு இருப்பார். அவருக்கு கீழே 4-5 டிஎஃப்ஓ இருப்பாங்க. டிஎஃப்ஓ கீழே ஒரு 4-5 ரேஞ்சர் இருப்பாங்க. அந்த ரேஞ்சருக்கு கீழே ஒரு 7-8 ஃபாரஸ்டர். அதுக்கு கீழே ஒரு ஃபாரஸ்ட் செக்ஷன், ஃபாரஸ்ட் இன்சார்ஜ் செக்ஷன். ஃபாரஸ்ட் செக்ஷன் கீழே பீட்ஸ் இருக்கும். பீட்டுன்னா அதில் ஒரு கார்டு ஒரு வாட்சர் சேர்ந்தது அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியா அதுக்கு பீட்டுன்னுவாங்க. அது மாதிரி நிறையா பீட்ஸ் இருக்கும். அப்புறம் இப்போல்லாம் ஆன்டி போச்சிங் வேட்டை தடுப்பு காவலர்கள்னால வாட்சருக்கு கீழே அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மாதிரி தான் சேர்ந்த ஒரு டிவிஷன். ரேஞ்சர்னா ரேஞ்சுக்கு கீழே வந்து ஒரு 4-5 ஃபாரஸ்டரு, ஒரு 7-8 கார்டு இந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு ரேஞ்ச் இருக்கும். அவங்களுக்கு வந்து கோமிங், அதாவது காட்டில் வந்து மரம் வெட்டக்கூடாது, தடுக்கணும், வேட்டையாடக்கூடாது, இந்த மாதிரி காட்டில் கல்லோ மண் எடுக்கக்கூடாது, காட்டில் போகிற தண்ணியை டைவெர்ட் பண்ணக்கூடாது, டைவெர்ட் பண்ணி சொந்த யூஸ்க்கு விவசாயத்தை எடுக்கக்கூடாது. இதெல்லாம் பாதுகாக்க வேண்டிய வேலை தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய வேலை. ஃபஸ்ட்டு காட்டு உள்ளே என்ட்ராகும் போது உள்ளே நுழையும் போதே நாங்கள் பார்ப்போம், ஏதாவது ஃபுட் பிரிண்ட்ஸ் புதுசாக இருக்கா, அனிமல் ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கா, மனுஷனுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். அதை பார்த்தா யாரோ உள்ளே போயிருக்காங்க, நடந்துருக்கு. அனிமல்ஸ்னு பார்த்தா என்ன அனிமல் நடமாட்டம் இருக்குது, அதை வச்சு கண்டுபிடிப்போம். ஒரு கேங் போகிறாங்கன்னா 2-3 செட்டாக பிரிஞ்சு போவாங்க. அவங்க அடையாளத்துக்கு செடியை உடச்சி போட்டு போவாங்க. அப்போ போவோம், நம்ம செட்டு இதில் போயிருக்குன்னு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதே டெக்னிக் நாங்களும் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் முன்னால் போயிட்டா உடச்சி போட்டால் பின்னால் வரவங்க நாங்கள் இங்கே போகிறோம் இந்த தடத்தில், அதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் உள்ளே போவோம். அந்த மாதிரி தடத்தில் ஒரு இடத்துல போய் தங்குறோன்னா ஒரு உயரமான இடத்த பாறையாக பார்த்து உட்காந்துப்போம். அப்போ தான் யாராவது வந்தால் தெரியும், நமக்கு பாதுகாப்பு வேணும். அதை வச்சு தான் நாங்கள் போவோம் காட்டுக்கு. இதுதான் நடக்கிறது யூஸ்வலாக காட்டுல. சரி, நீங்க சொல்ற எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தான் வீரப்பன். ஒரு உயரமான பாறை மேல உட்காந்து எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தது. இந்த மாதிரியான நீங்க பண்ற விஷயங்களை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா அவர் வந்து அந்த மாதிரி ஒரு கெட்ட வழிக்கு போகாம, சமூகத்தினுடைய பிரஷர்னால ரொம்ப கெட்ட வழிக்கு போயிட்டாரு. அந்த மாதிரி போகாம இருந்திருந்தா அவர் ஒரு நல்ல பெஸ்ட் காட்டினுடைய காவலனா வந்திருப்பாருன்னு நீங்க சொல்வீங்களா? நிச்சயமா. அந்த ஆளுக்கு படிப்பறிவு இல்லாம இருந்தாலும் நல்ல அறிவாளி. இத்தனை 2-3 கவர்மெண்ட்டுக்கு ஆட்டம் காட்டினான், எத்தனை செலவு பண்ண வச்சிருக்காங்க. இந்த பிரெயினை நல்ல வழிக்கு யூஸ் பண்ணியிருந்தா அவனை மாதிரி ஒரு பெஸ்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருந்துக்கவே முடியாது. இந்த யானை வேட்டையாடுறதை தடுக்கிறதாலும் ஈஸியாக செய்திருப்பா. அப்படி காட்டை எப்படி பாதுகாக்கணும்னு தெரியும். சாதாரண படிப்பே இல்லாமல் இந்த அளவுக்கு இத்தனை கவர்மெண்ட் இத்தனை கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ண வச்சதுக்கு அந்த ஆள் நல்ல இதாக செய்திருந்தா அந்த ஆள் மாதிரி காட்டை பாதுகாக்கிறதுக்கு வேற ஆள் கிடச்சிருக்கவே மாட்டாங்க. முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. நல்ல வழியில் அந்த பிரெயினை செலவு பண்ணியிருந்தா அதனால நல்ல ஒரு மனுஷனா, நல்ல ஒரு காட்டுக்கு பாதுகாவனா நிச்சயமாக இருந்திருக்கும். துப்பாக்கியை வந்து குறிப்பாத்து சுடுறதுல வந்து நீங்க பெரிய கில்லாடி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு வந்து ட்ராங்குலைஸ் பண்றதுக்கும் உங்களை கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்களேன். நிச்சயமாங்க. நான் முதுமலையில் இருக்கும்போது கலைவாணன்னு ஒரு வெட்டினரி டாக்டர் இருந்தார். அவரும் நல்ல திறமையான டாக்டர். ஒரு தடவை நான் பவானி சார் எங்கே இருந்தேன்னு ஞாபகம் இல்லைங்க, திருப்பூர் அனுப்பர் பாளையத்தில் ஒரு பைசன் உள்ளே வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு கலைவாணன் டாக்டர் வந்து என்னையும் வந்து கூப்பிட்டார், சார் நீங்கள் வாங்க ட்ரான்ஸ்லைஸ் பண்ணணும் அப்படின்னு போனால் பயங்கரமான க்ரௌடு. ஒரு டிஎஸ்பி, போலீஸ் டிபார்ட்மெண்ட், அவங்க எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு புல்லு இந்தியன் காருன்னுவாங்க. அது உள்ளே இருக்குது கூட்டம். நாங்கள் அதை வந்து ட்ரான்ஸ்லைஸ் பண்ணணும். டாக்டர் நானும் கலைவாணன்னு நானும் தான் போகிறோம். போயிட்டு அப்பா நானும் போய் பக்கத்தில் போய் அடிக்கணும். அப்புறம் அந்த டிஎஸ்பி தொந்தரவு பண்ணுறாரு, சீக்கிரம் என்னங்க இவ்வளோ கூட்டுருக்கு, என்ன தொந்தரவு பண்ணி. நான் சொன்னேன், கொஞ்சம் அவசரப்படாதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இது நடக்காது. இதான் நம்ம தான் அடிச்சுட்டோன்னா கூட்டத்தில் நுழைஞ்சிடுச்சுன்னா நிறைய இதாகும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அது ரொம்ப க்ளோஸரில் போய் அவரை லோடெல்லாம் பண்ணி கொடுத்தது கலைவாணன் டாக்டர். அந்த ட்ரான்ஸ்லைஸ் துப்பாக்கி லோட் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் நான் க்ளோஸில் போய் நாங்கள் 2 பேரும் முட்டி போட்டு உட்காந்து அது பின்னன் தொடையில் அடித்தோம். அடித்தோன்னே அது ஓடி வரும். அது மயக்க வரைக்கும் ஓடி வந்து கூட்டம் வேறு. அவங்க போலீஸ்னால கண்டு அப்புறம் பாதியில் வந்து மயக்கப்பட்டு கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை கண்ணை கட்டி அதுக்கு க்ரெயின் எல்லாம் கொண்டு ஏற்றி திரும்ப காட்டி கொண்டு விட்டோம். அதே மாதிரி பொள்ளாச்சியில் தங்கராஜ் பன்னீர்செல்வம்னு ஒரு ஃபாரஸ்டாக ரேஞ்சராக இருந்தார். அவரு என்னோட கெட்டியார் இந்த மாதிரி ட்ராங்குலைஸ்ல எல்லாம்.
அதே மாதிரி முதுமலை எலிஃபென்ட் காப்பில் அந்த காலத்தில் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் டாக்டர் இருந்தார். யானைக்கு அவரை பீட் பண்ணதுக்கு நான் இது வரைக்கும் கேள்வியே பட்டதில்லை. அந்த மாதிரி ஒரு டாக்டர் யானை கிட்ட எல்லா யானையும் அவர்கிட்ட மாவத்துக்கிட்ட விட அவர்கிட்ட தான் நல்லா பழகும். நான் நேரில் பார்த்துருக்கேன். அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கும். அனிமலை வந்து குழந்தை மாதிரி பார்க்குற ஒரு டாக்டர் தான் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. எனக்கு அவர் இப்போ இருக்காரா இல்லையான்னு இருந்துட்டாருன்னு நினைக்கிறேன். யானை டாக்டர் அவரை மாதிரி டாக்டர் இன்னித்து வரைக்கும் யாருமே கிடையாது. யானை டாக்டர் பத்தி இப்ப சொல்லும்போது அவர் சொல்லியிருப்பாரு, எப்படி இளைஞர்கள் வந்து இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் வந்து கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம குடிச்சிட்டு அங்கங்க பாட்டில போட்டு அது எப்படி தெரியாம யானை போய் அதை காலில் வந்து பொத்துக்கிட்டு அது எவ்வளவு அவசப்படுது. பிளாஸ்டிக்கை வந்து தூக்கி போடுறாங்க. அது வைத்த ஏதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்றதா ஒரு இது வரும்போது அதுல பார்க்கும்போது அதுல இருக்க பிளாஸ்டிக்கை பார்த்து எவ்வளவு இதுவாகுது, அதனால ஹார்ட் அட்டாக் வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் வந்து என்னென்னலாம் வேற இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். ஓவரால் ஆர்டருக்கு நான் ஓவர் பண்ண மாட்டேன் சார். நீங்கள் ரிட்டர்ன் கொடுங்க, இல்லைன்னா எம்எல்ஏடைய லெட்டர் பேட் எழுதி கையெழுத்து போட்டு சீல் வச்சு கொடுக்க சொல்லுங்க விட்டுருவாங்க. அப்புறம் அடுத்த 6 மாதம் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ கோயம்புத்தூர்காரன் சத்தியமங்கலத்துக்கு வருவான், ஈரோட்டுக்காரங்க சத்தியமங்கலத்துக்கு ஹண்டிங் பெரிய மில் ஓனர்ஸ் இவங்க தான் வருவாங்க, ஹண்டிங் வருவாங்க. இதை பார்த்தாலும் சாராய அதை அழிக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்கும். மரம் வெட்டுறதெல்லாம் இப்போ குறையும். ஒரு ஃபாரஸ்ட்டை பார்த்தா அந்த ஃபாரஸ்ட்டை பார்த்தா அது உள்ளே உட்காந்து குடிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆவல். வைல்டு எலிஃபெண்ட்டுக்கே கால் நொண்டிட்டு இருந்துச்சு. அப்புறம் அதை ட்ராங்குலைஸ் பண்ணி பார்த்தா அதில் மாட்டு குத்திருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி க்ளோஸ் ரேஞ்சில் போயிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்துட்டு இல்லை வேண்டாம் இப்போ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பின்வாங்கி வந்துருங்க அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்கள் நடந்தது உண்டா? எப்படியோ எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச எங்கள் அம்மா வந்துட்டாங்க, அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு அந்த மிலிட்ரி ஆஃபீஸர்கிட்ட ஒரே அழுக, இல்லைம்மா செலக்ட் பண்ணி வச்சு விட மாட்டேன்ட்டாங்க. அப்போ சொன்னாங்க, இல்லை எனக்கு ஒரே பையன், அதனால் இவன் மிலிட்ரிக்கெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் உடனே அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் என்ன